அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்கள் கிரண் கோச்சிங் சென்டர். டிஎன்யூஎஸ்ஆர்பி 2025க்கான எஸ்ஐ மற்றும் பிசி ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் கண்டக்ட் பண்ண இருக்கிறோம். ஆல்ரெடி போயின்னு இருக்குது. டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் தரோம், அதில் ஜாயின் பண்ணுங்கள். எஸ்ஐக்கு வந்து 800 தான் ஃபீஸு. எஸ்ஐக்கு வந்து 800 பிசிக்கு வந்து 500 தான் ஃபீஸ் வாங்குகிறோம் டெஸ்ட் பேட்சுக்கு. இதில் இமிடியேட்டாக ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிங்க. எங்களுடைய டெஸ்ட் பேட்ச் வாகை சூடவா டெஸ்ட் பேட்சோடைய ஷெடியூல் தான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். இப்போ பாருங்கள், 15ஆம் தேதியிலேருந்து நான் டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 15ஆம் தேதியிலேருந்து டெஸ்ட் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதோடைய டார்கெட்டு தான் இந்த 15ஆம் தேதிக்கான லெசன்ஸ். பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம் சமூக அறிவியல், அதுலேருந்து வரலாற்றில் 3, 4வது பாடமும், புவியியலில் ஒரு பாடம், குடிமியலில் 2 பாடம், உளவியல் ஒத்தத்தன்மைன்னு கொடுத்தாச்சு டாப்பிக்கு. தமிழில் 6ஆம் வகுப்பில் இயல் 1, 2, 3. இதான் நான் 15ஆம் தேதி அவங்களுக்கு கொடுத்த டார்கெட்டு. இதுதான் இதுக்கான தேர்வு நம்பர் 1 எந்த தேதியில் நடக்குன்னா 17ஆம் தேதியில் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மாலை 4 மணிக்கு. இப்போ சாயந்தரம் ஈவினிங் 4 மணிக்கு நாங்கள் 15ஆம் தேதி கொடுத்த டார்கெட்டோடைய டெஸ்ட்டு வந்து 4 மணிக்கு நடக்கும். பாருங்கள், 15, 16, 17 கிட்டத்தட்ட ஒரு 2.5 நாள், அதாவது 3 நாளுக்கு இந்த டைமிங். இதுக்கு நாங்கள் டார்கெட்டு கொடுப்போம். எடுத்த உடனே உங்களை ரொம்ப போட்டு அழுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நாங்கள் மினிமமாக ஒரு டார்கெட்டை ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எவ்வளோ கேப் விட்டு டெஸ்ட் வைக்கிறோம். இதை நீங்கள் என்ன பண்ணணும்னா படிச்சுட்டு திரும்ப ரிவிஷன் திரும்ப படிக்கணும். அதை படிச்சுட்டு டெஸ்ட்டு நல்ல முறையில் அட்டன் பண்ணணும். நாங்கள் வந்து உங்களுக்கு எப்பயுமே மேக்ஸிமம் மெஜாரிட்டி கொஷினாகவே வச்சுருவோம். எல்லாமே வந்து கொஷினாகவே வச்சுருவோம். அதனால் நீங்கள் படித்ததை அப்படியே அங்கே அப்ளை பண்ணி பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கடுத்தது பாருங்கள், அதுக்கடுத்தது அடுத்த நாளே உங்களுக்கு டெஸ்ட்டு முடிஞ்ச அடுத்த இதில் உங்களுக்கு அடுத்த டார்கெட்டுக்கான பிடிஎஃப் வந்துடும். நாங்கள் பிடிஎஃப்லாம் உங்களுக்கு போட்டுருவோம். நீங்கள் புக்கு வச்சுருந்தா புக்கில் படிங்க. அப்படி புக்கு எது இல்லைன்னா எங்களுடைய பிடிஎஃப்பை பாருங்கள். சிம்பிளாக நாங்கள் வந்து புக்கில் இருந்து பாயிண்ட்டாக உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்குறோம். அதுக்கு அடுத்தது பாருங்கள், 6ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியலில் 1லேருந்து 4 பாடம் வரைக்கும், 1, 2, 3, 4 4 பாடம். சைக்காலஜி என்ன டாப்பிக்குன்னு நான் இன்றைக்கி போடக்குள்ளே உங்களுக்கு டாப்பிக்கை சொல்லிவிடுவோம். தமிழில் பாருங்கள், 6ஆம் வகுப்பு 4, 5, 6. ஏன்னா நீங்கள் ஓப்பன் கேண்டிடேட் படிக்கிறன்றதுனால நீங்கள் தமிழையும் கூடவே வரணும். ஏன்னா இப்போ வந்து எஸ்ஐக்கும் பிசிக்கும் காமனான சிலபஸ் தான் இது. ஆனால் எஸ்ஐயாக இருந்தால் இங்கிலீஷ் கிராமர் வரும், பிசிக்கு கிடையாது. அதேமாரி எஸ்ஐக்கு 11th 12th ஆட் ஆகும். 11th 12th ஸ்டாண்டர்ட் புக்கு ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸு, பாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சில புக்குடைய டாப்பிக்கில் அதுவும் கொஷின் பேப்பர் அனலைஸ் பண்ணி எந்த கொஷின் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் கேட்டுக்கிறாங்களோ அது பேஸ் பண்ணி அந்த பாடத்தை நாங்கள் வந்து உங்களுக்கு சிலபஸாக கொடுப்போம். தேர்வு 2 அதுமாதிரி தொடங்குது பாருங்கள். அதே மாதிரி பாருங்கள், இது மாதிரி தாங்க நாங்கள் வந்து உங்களுடைய ஷெடியூலே பார்ட் ஏ, பி, சின்னு 3ஆக பிரிக்கிறீங்க ஷெடியூலே. அதாவது 6லேருந்து 8th வரைக்கும் பார்ட்டு ஏ, 9th-லேருந்து 10th அதாவது அறிவியல் சமூக அறிவியல் சொல்கிறேன், அது வந்து பார்ட்டு பி. பார்ட்டு சி வந்து 11th 12th. இதுமாரி தாங்க ஷெடியூலே உங்களுக்கு பிரிச்சிருக்கிறோம், 3ஆக பிரிச்சிருக்கிறோம். ஏன்னா இப்போ 6லேருந்து 8th வரைக்கும் பார்ட் ஏவுக்கான ஷெடியூல் கிட்டத்தட்ட ஒரு 22 டெஸ்ட் வைக்கிறோங்க. அப்படியே பாருங்கள், 24ஆம் தேதி அப்படியே ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் நாங்கள் எவ்வளோ கேப் விட்றோம். அதுக்கப்புறம் பாருங்கள், ரிவிஷன் வந்துடும். உங்களுக்கு பின்னாடியே நாங்கள் ரிவிஷனையும் கொடுத்துருவோம். இப்போ நீங்கள் அடுத்தடுத்த நாள் போக போக அப்போ ரிவிஷன் பண்ணக்குள்ள இப்போ 1 மணி நேரம் ஒரு பாடம் படிக்கணும்னா ஃபஸ்ட்டு ரிவிஷனில் 1/2 hour படிச்சிருவீங்க. அதுக்கு அடுத்த ரிவிஷனில் 1/4 மணி நேரமே படிச்சிருவீங்க. அது மாதிரி தான் ரிவிஷன் கொஞ்சம் உங்களுக்கு பின்னாடி ரிவிஷன் கொடுத்துக்கினே வந்திருப்போம். உங்களுக்கு டெய்லியுமே சைக்காலஜி ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு எல்லா டைப் ஹெட்டிங்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம். நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க எஸ்ஐக்கு வந்து 800 தான் ஃபீஸு, பிசிக்கு வந்து 500 தான் ஃபீஸு. இம்மிடியேட்டாக ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் வெற்றியை வாகையை சூடி இந்த வருஷம் நான் போஸ்டிங் வாங்கணும். கன்ஃபார்மாக நீங்கள் படிங்க. யாராக இருந்தாலும் இந்த எங்களுடைய ஷெடியூலை வச்சே படிங்க, அது ஒன்றும் தப்பு கிடையாது. அதுக்கு அடுத்தது பாருங்கள், உங்களுக்கு இங்கிலீஷ் கிராமர் எஸ்ஏயாக இருந்தால் இங்கிலீஷ் கிராமர் கொடுப்போம், பிசியாக இருந்தால் இங்கிலீஷ் கிராமர் கிடையாது. அதுக்கப்புறம் பாருங்கள், இதே மாதிரி சிலபஸ் கிட்டத்தட்ட இது மாதிரி தாங்க. இதே மாதிரி 22 நாளும் எங்களுடைய 22 பார்ட் ஏவுக்கான சிலபஸ் இது. பார்ட்டு ஏவுக்கான சிலபஸ் அதாவது 22ஆம் மாதத்தோட பார்ட் ஏ முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் எப்படியா இருந்தாலும் உங்களுக்கு எஸ்ஐ வந்து ஏப்ரல் அப்படி இல்லைன்னா மே இப்படி தாங்க எக்ஸாம் வரும்.
கால்ஃபர் வந்த உடனே ஏப்ரல் மே பிசிக்கும் சேம் தான். ஏப்ரல் எஸ்ஐக்கு வந்தால் மேல் வந்து பிசிக்கு வரும், அப்படி தான். அப்போ இப்போ பாருங்கள், இப்போ நம்ம 2ஆம் மாதத்தோடு என்ன பண்ணிட்டோம், 8th வரைக்குமே முடிச்சிட்டோம். அப்போ 3ஆவது, அப்போ 2ஆம் மாதம் 3, 4 தான். அப்படியே பாருங்கள், இதில் தான் நம்ம வந்து 9th-லேருந்து 12th வரைக்கும் ஈஸியாக முடிச்சிடலாம். அது உங்களுக்கு நாங்கள் வந்து பிடிஎஃபாக ஷெடியூல் கொடுக்குறோம், பிடிஎஃபாக மெட்டீரியலே கொடுத்துட்றோம். அப்போ அது உங்களுக்கு ஒன்று பிரிண்ட் எடுத்து நீங்கள் பண்ணுங்க. கொஷின் பேப்பரெல்லாம் பிடிஎஃபில் தான் வரும், நீங்கள் பிரிண்ட்டு போட்டு நீங்கள் அதை ரிவிஷன் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். இந்த டெஸ்ட் பேட்சை நீங்கள் நல்ல முறையில் பயன்படுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் கீழே வாட்ஸ்அப் லிங்க் இருக்குது, அதை ஜாயின் பண்ணுங்கள். பிசிக்கு எஸ்ஐ ஓப்பனுக்கும் தனித்தனியாக லிங்க் கொடுத்துக்கிறேன். தேங்க்யூ.